மகாதேவா, நான் தவறிழைத்து விட்டேன். தாங்கள் தெளிவாக கூறியிருந்தும் நான் தவத்தை கலைத்து விட்டேன். ஆனால் இதற்கு ஏதேனும் உபாயம் இருக்க வேண்டுமே? ஆம் கௌரி, தவத்தை பற்றிய ஓர் புதிய எண்ணம் என்னில் தோன்றியுள்ளது. இப்பிரபஞ்சத்தை அழிவிலிருந்து ரட்சிக்க, பிரபஞ்சத்தில் சமநிலையை ஏற்படுத்துவதற்காக பூமியில் ஜோதிர்லிங்கங்களை தோற்றுவிப்பது அவசியமாகும். ஜோதிர்லிங்கமா? ஆம் புத்திரனே, ஜோதிர்லிங்கங்கள் தெய்வீக சக்திகளின் மையங்கள். அதன் உதவியுடன் பிரபஞ்சத்தின் தெய்வீக சக்திகள் அனைத்தையும் ஒருநிலைப்படுத்த முடியும். எப்பொழுதெல்லாம் பிரபஞ்சத்தில் தீய சக்திகள் பிரபஞ்சத்தின் பாதுகாப்பிற்கே அச்சுறுத்தலாக விளங்கும் போது இந்த மையங்களின் தெய்வீக சக்திகள் அனைத்தும் அந்த தீய சக்திகளை கட்டுப்படுத்தும். அதற்காக இந்த மையங்களை நிறுவ வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். கட்டளை இடுங்கள் தந்தையே. அவையெல்லாம் நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த மையங்களை எங்கு நிறுவ வேண்டும்? இல்லை தமையா, இந்த மையங்களின் சக்தியானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் தொடர்புடையதாகும். அப்படி என்றால் நிச்சயமாக இந்த லிங்கங்கள் சாதாரணமான சிவலிங்கங்கள் அல்ல. இந்த லிங்கங்களை நானோ தாங்களோ நிறுவ இயலாது. இந்த மையங்களை தந்தையாரை தவிர வேறு எவராலும் நிறுவவே இயலாது. இல்லையா தாயே? ஆம் மகனே. நம்மிடம் இனியும் அதிக நேரம் இல்லை மகாதேவா. திதி யாகத்தை துவக்கிவிட்டான். இந்த யாகம் துவங்கியவுடனேயே பிரபஞ்சம் மீது அதன் தாக்கம் ஆரம்பமாகிவிடும். தாயே, இந்த பேரழிவை தடுப்பதற்காக ஜோதிலிங்கங்களை நிறுவ வேண்டும் என்று கூறுகிறீர்கள். ஆனால் இதற்காக நாம் இப்பிரபஞ்சம் முழுவதும் எத்தனை ஜோதிலிங்கங்களை நிறுவ வேண்டும்? பிரபஞ்சம் முழுவதிலும் 12 ஜோதிர்லிங்கங்களை நிறுவ வேண்டும். இதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் உள்ளது. என்ன காரணம் தாயே? காரணம் இதுதான் மகனே. பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு உயிரும் 5 பூதங்கள் மற்றும் 7 சக்கரத்தின் வாயிலாகத்தான் வாழ்க்கையில் சமநிலையுடன் விளங்கி வருகிறார்கள். எப்படி 5 பூதங்கள் ஜீவன்களின் படைப்பிற்கு பொறுப்பாக உள்ளதோ அதுபோல் 7 சக்கரங்களும் ஒன்றாக இணைந்து இறைவனின் சக்தியை உடலில் வெளிப்படுத்தி முக்தி மற்றும் ஞானத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறது. ஆகையினால் நாம் 12 மையங்களை, அதாவது ஜோதிர்லிங்கங்களை நிறுவியாக வேண்டும். ஒருமுறை சக்தி வழங்கி நிறுவச் செய்துவிட்டால் 12 ஜோதிர்லிங்கங்களும் அசுரத்தாய் திதியின் தாக்குதல்களை சமாளித்து பிரபஞ்சத்தை சமநிலைப்படுத்த மிகவும் உறுதுணையாக இருக்கும். அப்படி செய்யாதீர்கள் அசுரத்தாயே. இப்படி பிரபஞ்சத்தில் சமநிலை இல்லாமல் செய்து தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இடையே சமநிலையின்மையை ஏற்படுத்த நினைக்கிறீர்கள். அப்படி செய்யாதீர்கள். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இடையே சமநிலை ஏற்படாமல் போனால் நான் அதன் மூலம் இந்த பிரபஞ்சத்தையே அழித்து விடுவேன். மகாதேவா,
திதியின் யாகம் முழுமையடைந்து விட்டது. நாம் விரைவாக ஜோதிலிங்கங்களை அமைத்தாக வேண்டும். அசுரத்தாயே, நீங்கள் இப்படி செய்வதால் உங்கள் புதல்வர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறீர்கள். அப்படி செய்யாதீர்கள். அசுரர்கள் நன்மைக்காக சில அசுரர்கள் துன்பப்பட வேண்டியது வந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் குருதேவா. இந்த பிரச்சனை முடியும் போது அவர்களாகவே இதை புரிந்து கொள்வார்கள். இல்லை, அப்படி நடக்க நான் விடமாட்டேன். பாதாளம் அழிந்து போவதற்கு முன்பு நான் அசுரர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். இனி சற்று நொடிகள் தான். இந்த சமநிலையின்மையை தடுக்க முயற்சி செய்து பாருங்கள் மகாதேவா. மகாகாளியை பழி வாங்குவதற்காக இப்பொழுது இந்த அசுரத்தாய் திதி இந்த பிரபஞ்சத்தையே அழித்து விட போகிறாள். தாயே, தங்கள் மற்றும் தந்தையாரின் உணர்வுகள் பெருக்கெடுப்பதை பார்த்தால் எனக்கு என்னவோ இந்த இடத்திற்கும் தங்கள் இருவருக்கும் ஏதோ பிணைப்புள்ளது போல் தோன்றுகிறது. இந்த இடம் மிகவும் சிறப்பு வாய்ந்த இடமாகும். ஏனென்றால் இவ்விடத்தில்தான் மகாதேவர் சந்திரசேகராக வடிவெடுத்தார். மகாதேவர் சந்திரசேகரனாக மாறியதற்கு இதற்கு பின்னால் ஒரு பெரிய அழகான கதையே உள்ளது. நீண்ட காலங்களுக்கு முன்னால் தக்ஷன் என்ற மன்னன் சந்திரதேவரை சபித்து விட்டார். மகாதேவா, தங்களால் தான் என்னை இந்த சாபத்திலிருந்து மீட்க இயலும். நான் அழிந்து கொண்டிருக்கிறேன். என்னை அழிவிலிருந்து காப்பாற்றுங்கள். அப்பொழுது சதி தன்னுடைய சகோதரிகளை விதவை கோலத்திலிருந்து காப்பதற்காக என்னை நாடி வந்தாள். மகாதேவா, தாங்கள் இருக்கையில் இந்த அசம்பாவிதம் எப்படி நிகழும்? என் சகோதரிகள் அனைவரும் சந்திரதேவனை மணந்துள்ளனர். சந்திரதேவன் அழிந்து விட்டால் எனது சகோதரிகள் விதவை கோலம் பூண்டு விடுவார்களே. மகாதேவா, விரைவாக ஏதேனும் செய்யுங்கள். சதி, சந்திரதேவனின் சாபம் கர்ம பலன்களில் ஒன்றாகும். பிரஜாபதி தட்சன் எடுத்துரைத்தும் கூட கணவனாக அவன் தன் கடமையை ஆற்றவில்லை. ஆனால் மகாதேவா, ஒருவர் தன்னுடைய தவறை உணர்ந்து விட்டால் அவருக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டுதானே ஆக வேண்டும். நான் தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தந்தையாரின் சாபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சந்திரதேவருக்கு ஒரு நல்வழியை காட்டுங்கள். உனது கண்களை திற சந்திரா. மகாதேவா, வந்து விட்டீர்களா? நான் தன்யனானேன் பிரபு. பிரபு, என்னை இந்த சாபத்திலிருந்து காப்பாற்றுங்கள். வழங்கிய சாபத்தை திரும்பப் பெறுதல் இயலாத காரியம். சாபம் நிச்சயம் பலிக்கும். அப்படி என்றால் என் மரணம் உறுதியாகிவிட்டதா? இல்லை, நான் விழைவதை புரிந்து கொள். நீ புரிந்த தவத்தை கண்டு நான் மெச்சினேன். எனவே இனி நான் உன்னை எனது சிரத்தில் தாங்கப் போவதாக உள்ளேன். எனவே நீ மரணிப்பது சாத்தியமல்ல. ஆனால் இந்த சாபத்தினால் 15 நாட்கள் நீ தேய்ந்து கொண்டே இருப்பாய். தேய்ந்த பிறகு அமாவாசை அன்று இரவே இச்சாபமானது பலிக்கும். அச்சமயத்தை அனைவரும் கிருஷ்ணபட்சம் என்றே அழைப்பர். அமாவாசையின் அடுத்த நாளிலிருந்து 15 நாட்கள் வரை உனக்கு என்னுடைய சடையிலிருந்து சக்தி கிட்டும். அந்த சக்தியானது பூரணமாக உனக்கு கிடைத்தவுடன் அது பௌர்ணமி இரவாக விளங்கும். அச்சமயத்தை அனைவரும் சுக்லபட்சம் என்றே அழைப்பார்கள். அவ்வாறே உனது வாழ்க்கை சக்கரமானது முழுமை பெறும் சந்திரதேவா.